நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ரெண்டு முக்கியமான ஒரு செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங்கை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் இன்ஜினியர் பேரில் டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துக்க, தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபோனுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நம்ம அந்த ஃபோனில் நிறைய அப்ளிகேஷனை பயன்படுத்தியிருந்தோம்னா அது வழியே நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும். அது நீங்கள் எங்கே செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து கீழே ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா நிறைய கொத்த பார்க்கலாம். அதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷனோட நோட்டிஃபிகேஷன் என்றைக்குமே டாப்பில் தான் டிஸ்பிளே பண்ணும். எதனால் இந்த அப்ளிகேஷன்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் மட்டும் டாப்பில் டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு நீங்கள் என்றைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? நான் கவனிச்சிருக்கேன். ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் நிறைய அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன்ல இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலாம். அப்படி வரும்போது அந்த நோட்டிஃபிகேஷன் ஏதாவது ஒரு பகுதியில் அது வந்து டிஸ்பிளே ஆயிருக்கலாம். ஏன்னா எல்லா அப்ளிகேஷன் இருந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஏதாவது ஒரு லைன்ல வந்து அது டிஸ்பிளே ஆயிருக்கும். பட் ஒரு சில அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் இருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனும் என்னைக்குமே அது டாப்ல டிஸ்பிளே ஆகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து ஃபேஸ்புக்கை வந்து பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்றேன். அதுக்கப்புறம் ஐ பட்டன் இருக்கு, அதுக்குள்ள போறேன். போனதுக்கு அப்புறம் பேஜ் அப்படி கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அப்பியர் ஆன் டாப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ள போங்க. போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாத்து. This permission allows an app to show things on the top of other apps you are using. This may interfere with your use of other apps. So இத allow பண்ணிட்டீங்கன்னா இந்த Facebookல இருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு டாப்ல டிஸ்ப்ளே ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அதுக்கு தான் இந்த செட்டப். தேவைன்னா இதை ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்க வாட்ஸ்அப்பை ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா உங்க வாட்ஸ்அப் மூலமாவே நீங்க வந்து அலாம், அதே மாதிரி ரிமைண்டர், இந்த மாதிரி விஷயங்களை பெற முடியும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. அது எப்படிங்கறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். டீப்பா உள்ள போறது இல்ல, ஒரு செட்டிங் மட்டும் இருக்கு. அந்த செட்டிங் எங்க இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன், தெரிஞ்சுக்கோங்க. நீங்க டெய்லி பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப்ல ஒரு முக்கியமான ஒரு செட்டிங் பிரஸ் அண்ட் ஹோல்ட், அப்புறம் ஐ பட்டன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல அலார்ம்ஸ் அண்ட் ரிமைண்டர்ஸ் இருக்கு, அதுக்குள்ள போங்க. இந்த செட்டிங் எதுக்கு தெரியுமா? ஒரு சில தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வந்து இந்த வாட்ஸ்அப் அனுமதிக்குது. எதுக்கு தெரியுமா? இந்த அலார்ம்ஸ் அண்ட் ரிமைண்டர்ஸை ரிசீவ் பண்றதுக்காக ஒரு சில தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் அனுமதிக்குது. ஸோ அதுக்காக நீங்க இந்த செட்டிங்கை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். தேவையில்லைன்னா இதை நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். மற்றபடி இது எந்த யூஸும் இல்லை. பட் வாட்ஸ்அப் ஒரு சில அப்ளிகேஷனை அனுமதிக்கிறதுனால உங்க போனோட பேட்டரியோட அளவு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெட்டர் இதை நீங்க ஆஃப் பண்றது நல்லது. உங்களுடைய ஆண்ட்ராய்டு போன்ல நிறைய அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க, பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. பட் ஒரே நாள்ல எல்லா அப்ளிகேஷனும் நீங்க பயன்படுத்த மாட்டீங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ரெகுலரா உங்க போன்ல கூடிய அத்தனை அப்ளிகேஷன் நீங்க பயன்படுத்த மாட்டீங்க. எந்தெந்த அப்ளிகேஷன் தேவைப்படுதோ அந்த டயத்துல நீங்க அந்த அப்ளிகேஷனை நீங்க பயன்படுத்துவீங்க. பாக்கியுள்ள அப்ளிகேஷன்லாம் பயன்படுத்தலாம், பயன்படுத்தாம போகலாம். இல்ல 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம், இல்ல மாசக்கணக்கு கூட ஆகலாம். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் கூட என்ன பண்ணுன்னா உங்க போனோட பேக்ரவுண்ட்ல உட்கார்ந்துக்கிட்டு உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் நீங்க தேடி பிடிச்சி இந்த மாதிரி வேலையை நீங்க பாத்தீங்கன்னா நிம்மதியா இருக்கலாம். தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா ஒரு சின்ன செட்டப். இந்த செட்டப் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். உங்க போன்ல நிறைய அப்ளிகேஷன் இருக்கு, எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்த மாட்டீங்க. பயன்படுத்தாத அப்ளிகேஷனுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு செட்டப் நான் சொல்றேன். உதாரணத்துக்கு நம்ம ஹாட் ஸ்டார் அப்ளிகேஷன் வந்து நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணல, பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணி டாப் ரைட்ல ஒரு ஐ பட்டன் இருக்கு, அதுக்குள்ள போறேன். போனதுக்கு அப்புறம் ரிமூவ் பெர்மிஷன்ஸ் இஃப் ஆப் இஸ் அன்யூஸ்ட் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. உங்க இதுல வந்து இந்த மாதிரி ஆஃப்ல இருந்துச்சுன்னா இதை ஆன் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்க இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்க எப்பமாவது ஒருக்கா தான் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா இந்த செட்டப்பை நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா பேக்ரவுண்ட்ல உட்காந்துக்கிட்டு எல்லா சேட்டைகளையும் இந்த அப்ளிகேஷன் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோல காமிச்ச இந்த அருமையான டிப்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பயனுள்ள வீடியோ இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு சிவப்பு கலர் பட்டன், பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.